ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது நம்ம வீடியோ போட்டிருப்போம். நம்ம வந்து புதுசாக டூல்ஸ்லாம் சிலது வாங்கணும். அதை பற்றின வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்டர், ப்ரோப் டெஸ்டர் வாங்கிட்டு வந்துன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த டெஸ்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம பைக்கில் இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு டெஸ்டர் இருந்தால் போதும், நம்மகிட்ட ஒரு மல்டிமீட்டர் இருக்குது, ஈக்குவல் தான். இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் பைக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ண முடியும். அதாவது எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். ஒரு ஒயரில் நமக்கு பாசிட்டிவ் லைன் வரலனாலும் கண்டுபிடிச்சிடலாம், நெகட்டிவ் லைன் வருதான்னு பார்க்கலாம், ஏசி டிசி ரெண்டுமே செக் பண்ணலாம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஸ்ப்ளெண்டரை இதை செக் பண்ண போகிறோம். ஸ்ப்ளெண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணலாம். அதாவது பேட்டரியில் லைன் இருக்கா, அதாவது டிசி வோல்டேஜ் செக் பண்ணலாம். இது கிளிப்பை நெகட்டிவில் வச்சுட்டு நம்ம பாசிட்டிவில் வச்சோன்னா ரெட் கலர் லைட் எரியும். இப்போ நமக்கு அதாவது பாசிட்டிவ் லைன் வந்துச்சுன்னா இதில் ரெட் கலர் லைட் எரியும். அதுவே நம்ம மாற்றி வச்சு நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவில் கிளிப்பை வச்சுட்டு நெகட்டிவில் இந்த இதை டெஸ்டரை வச்சோன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். நெகட்டிவ் வந்ததுன்னா ப்ளூ கலர் லைட் எரியும், பாசிட்டிவ் வந்ததுன்னா ரெட் கலர் லைட் எரியும். நம்ம இதில் நெகட்டிவும் செக் பண்ணலாம், ஒரு ஒயரில் நெகட்டிவ் லைன் வருதானு செக் பண்ணலாம், பாசிட்டிவ் லைன் வருதானு செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதில் டிசியில் நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஏசி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த பேட்டரியில் நெகட்டிவில் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இதுதான் பார்த்திங்கன்னா டைனமோ வோல்டேஜ். இந்த ஸ்ப்ளெண்டரில் டைனமோலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ், மேக்னெட்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ். இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் லைட்டிங் காயில், ஒயிட் கலர் சார்ஜிங் காயில். இது ரெண்டுத்துலேயும் லைன் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இந்த டெஸ்ட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் பேட்டரி ரீசார்ஜ் ஆகிற வோல்டேஜில் வைக்கிறேன். இதில் ஏசி கரண்ட் தான் வரும். இதில் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா லைட் மல்டி கலரில் எரியும். மல்டி கலரில் பல்ஸாக எரியுது பார்த்தீங்களா. மல்டி கலரில் எரிஞ்சதுன்னா அது ஏசி கரண்ட்டுன்னு அர்த்தம். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து வரும் ஏசியில். அதனால் மல்டி கலரில் தான் எரியும். இப்போ நான் லைட்டிங் காயில் வைக்கிறேன், அதுலேயும் மல்டி கலரில் எரியும். அதே மாதிரி பல்ஸ் மாதிரி பிளிங்காக எரியும். இந்த மாதிரி எரிஞ்சதுன்னா இது ஏசி கரண்ட்டு. நம்ம இதே பேட்டரியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எரியும். இப்போ பைக் ரீசார்ஜ் வோல்டேஜ் வந்துட்டு இருக்கிறதால பேட்டரியிலையும் பிளிங்க் ஆகுது. அதாவது டிசியில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ரெட் கலரில் எரியும், டிசியில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா ப்ளூ கலரில் எரியும், ஏசி கரண்ட் வந்துச்சுன்னா மல்டி கலரில் மாற்றி எரியும். இந்த ஒரு டெஸ்ட் வச்சு நம்ம ஏசி டிசி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்குது. இந்த மாடல் இதே மாதிரி வேறு மாடலில் இருக்குது. நான் அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெளியில் மார்க்கெட்டில் கிடைச்சாலும் நீ வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இது பைக்கில் ஒயரிங் வேலை பார்க்கறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.